guys, welcome to my channel. நான் உங்கள் ஆக்னஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா யூடியூப் சேனல் எப்படி ஈஸியாக க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். யூடியூப் போயிட்டிங்கன்னா கீழே லோகோ இருக்கும், அந்த கிளிக் பண்ணி போனீங்கன்னா ஸ்விட்ச் அக்கௌண்ட் இருக்கும். அதில் ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிங்கன்னா புதுசாக ஒரு இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணுற ஆப்ஷன் வரும். எப்போவுமே நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் போது ஃப்ரெஷ்ஷாக ஒரு இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுவே ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஆல்ரெடி நம்ம 1-2 யூஸ் பண்ணால் கூட அதெல்லாம் விட்டுறலாம். புதுசாக ஒரு இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நேம் அதில் வந்தீங்கன்னா க்ரியேட் அக்கௌண்ட் இருக்கும். க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்து உள்ளே வந்துட்டிங்கன்னா ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுக்கும். இதில் நீங்கள் என்ன நேமில் யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போகிறீங்களோ அந்த நேமையும் இங்கே கொடுங்க. ஒருவேளை ஸ்டோரி சேனல் இருந்தால் தமிழ் ஸ்டோரி சேனல், தமிழ் கவிதை சேனல் அந்த மாதிரி கொடுத்து நீங்கள் ஆரம்பிங்க. இதில் டேட் ஆஃப் பர்த்து ஜெண்டர் கேட்கும். இல்லை டேட் ஆஃப் பர்த்து ஜெண்டர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இங்கே வந்தீங்கன்னா சூஸ் யுவர் ஜிமெயில் அட்ரஸ் காமிக்குது. அதாவது அதுவே 2 ஆப்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணி காமிக்குது. அது உங்களுக்கு பிடிக்கலன்னா கீழே க்ரியேட் யுவர் ஓன் இமெயில் அட்ரஸ்க்கு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி நம்மளுக்கு என்ன பிடிக்குதோ அது கூட நம்ம வச்சுக்கலாம். அது இல்லைனா மேலே உள்ள 2 ஆப்ஷன்ஸில் ஏதாவது ஒன்று நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் 2வது உள்ளதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா பாஸ்வேர்டு கேட்கும். உங்களுக்கு எந்த பாஸ்வேர்டு ஈஸியாக நீங்கள் மறக்காமல் இருப்பீங்களோ அந்த பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் எப்போவுமே என்ன பாஸ்வேர்டு யூஸ் பண்ணிங்களோ அதை கூட கொடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் மறந்துடக்கூடாது. ஸோ அதனால் சொல்கிறேன். இங்கே வந்தீங்கன்னா இப்போது உங்களோட மெயில் ஐடி க்ரியேட் ஆயிடுச்சு. கீழே வந்துட்டு ஐ அக்ரி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட மெயில் ஐடி இப்போது க்ரியேட் ஆயிடுச்சு. இப்போது நம்ம யூடியூப் சேனல் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ திரும்பவும் அது லோடாகி யூடியூப் சேனலுக்கே வந்துடும். யூடியூப் சேனலில் நம்ம ஆல்ரெடி உள்ள மெயில் ஐடியை சூஸ் பண்ணாமல் இப்போ நம்ம புதுசாக க்ரியேட் பண்ணோம்ல அந்த மெயில் ஐடியை சூஸ் பண்ணணும். இப்போ நான் வந்து தமிழ் கவிதைன்னு சூஸ் பண்ணியிருக்கேன்னா அங்கே வந்துட்டு தமிழ் கவிதையை அதை நான் வந்து இப்போ சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணிங்கன்னா இப்போ அந்த சேனலுக்கு வந்துடும். அந்த சேனல்லையும் கீழே லோகோ இருக்கும்ல, அந்த லோகோவை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த தமிழ் கவிதைன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அதில் யூசர் நேம் அந்த மாதிரி காமிக்கும். யூசர் நேமும் வேறு வேறு இல்லை, ஒன்று தான். நீங்கள் 2லையுமே ஒரே நேம் கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் க்ரியேட் பண்ண நேம் பிடிக்கல, வேறு நேம் க்ரியேட் பண்ணணும்னா நீங்கள் அதில் க்ரியேட் பண்ணிங்கன்னா நம்ம மெயிலில் வைக்கிற நேம் தான் இங்கே வந்திருக்கும். ஒருவேளை நீங்கள் சேனலுக்கு வேறு நேம் வைக்கணும்னு நினச்சா கூட இங்கே நீங்கள் மாற்றிக்கலாம். ஆனால் நேம் வந்து 14 டேஸ்க்கு ஒன் டைம் தான் மாற்ற முடியும். அதுக்கு கீழே க்ரியேட் சேனல் இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா உங்கள் சேனல் க்ரியேட் ஆயிடும். இப்போ உங்கள் சேனல் க்ரியேட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நிறைய செட்டிங்ஸ் மாற்றணும். அது எப்படின்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாவது இதில் சந்தேகம் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.